தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்தவர் நடராஜன், வயது 71. இவரது மகன் மணிகண்டன் மளிகை கடைகளுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் மொத்த வியாபார தொழில் செய்து வந்தார். வியாபாரத்தை பெருக்குவதற்காக பழனிசாமி என்பவரிடம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி என குட்டி போட்டு 63 லட்சம் ரூபாய் ஆகிவிட்டது என பழனிசாமி குண்டை தூக்கி போட்டுள்ளார். கட்ட முடியாது என மணிகண்டன் திட்டவட்டமாக கூறிவிட்டார். இதனால் மணிகண்டனுக்கும் பழனிசாமிக்கும் ஆண்டு கணக்கில் பிரச்சனை நடந்தது. சிதம்பரத்தை விட்டு கடலூருக்கு மணிகண்டன் குடிபெயர்ந்தார். அங்கு வந்தும் பணத்தை கேட்டு சண்டை போட்டார் பழனிசாமி. இதனால் யாரிடமும் சொல்லாமல் இரவோடு இரவாக குடும்பத்தோடு சீர்காழிக்கு குடிபெயர்ந்தார் மணிகண்டன். திடீரென மணிகண்டன் குடும்பம் காணாமல் போனதால் அவரை பழனிசாமி தேடி வந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தொழில் செய்து வருவது தெரிய வந்தது. பழனிசாமியின் அடியாட்கள் 5 பேர் நேற்று பணத்தை வசூல் செய்வதற்காக காரில் சீர்காழிக்கு சென்றனர். வீட்டில் மணிகண்டன் இல்லை, நடராஜன் மட்டும் இருந்தார். அவரை தூக்கி காரில் போட்டுக்கொண்டு கந்துவட்டி கும்பல் கிளம்பியது. இதனால் அதிர்ச்சியடைந்த மணிகண்டன் குடும்பத்தினர் சீர்காழி போலீசுக்கு போனில் தகவலை கூறினர். சிதம்பரம் நோக்கி கார் போவதாக அவர்கள் கூறியதும் வழியெங்கும் இருந்த போலீஸ் நிலையங்களுக்கு தகவல் கொடுத்தனர். போலீசாரும் விரட்டி சென்றனர். சிதம்பரத்தை தாண்டி கடலூர் நகருக்குள் கார் நுழைந்தது. அந்த தகவல் கிடைத்ததும் கடலூர் போலீசார் துரிதமாக செயல்பட்டு புதுநகர் பகுதியில் காரை மடக்கினர். காரில் இருந்த 5 பேரை கைது செய்தனர். படுகாயத்துடன் மீட்கப்பட்ட நடராஜனை போலீசார் கடலூர் மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். அவர் காலில் கத்தி குத்து காயம் இருந்தது. கத்தியால் கைவிரல் துண்டிக்கப்பட்டிருந்தது. மணிகண்டன் எங்கே என கேட்டு காரில் வைத்து அடித்து உதைத்தனர். கத்தியாலும் குத்தினர் என நடராஜன் போலீசாரிடம் கூறினார். அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். நடராஜனை கடத்தி சென்று தாக்கிய 5 பேரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அவர்களை அனுப்பி வைத்த கந்துவட்டிக்காரர் பழனிசாமியை போலீசார் தேடி வருகின்றனர்.